ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். தமிழகம் முழுவதும் சாலைகளில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டு உள்ளிட்டவற்றை அகற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருப்பதால் சாலைகளில் சட்டவிரோதமாக அரசியல் கட்சியினர் வைக்கும் பதாகைகள் பிளக்ஸுக்கு தடை விதிக்க கோரி நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த அருளரசன் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டுகள் பதாகைகளை அகற்றுவதற்கு அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பிளக்ஸ் போர்டுகளால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் இருந்து இழப்பீடு வசூலிக்க உத்தரவிட நேரிடும் என்றும் கண்டித்தனர். அத்துடன் தமிழகம் முழுவதும் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸ் போர்டுகளை தாமதிக்காமல் அகற்றி அதன் நிலவர அறிக்கையை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாற்று சக்தி அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என கூறி மதுரையில் நடைபெறவுள்ள தவேக 2வது மாநாட்டிற்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முத்தமிழையும் சங்கம் வைத்து வளர்த்த மதுரையில் தங்கள் கொள்கை எதிரியையும் அரசியல் எதிரியையும் சமரசமே இல்லாமல் எதிர்த்து நின்று ஜனநாயக போரில் அவர்களை வென்று தமிழக மக்களுக்கான நல்லாட்சியை நிறுவுவதே நமது குறிக்கோள் என்ற நிலைப்பாட்டை உறுதி செய்வதுதான் இந்த மாநாடு என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் வைகை மண்ணில் நடக்கும் இந்த மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற தேர்தல் அரசியல் மைய கருத்தை முன்வைத்து நடப்பதாகவும் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலம் அதிர மாநாட்டிற்கு தயாராவோம் என்றும் மாற்று சக்தி நாம் அன்று முதன்மை சக்தி நாம் என்பதை உலகிற்கு மீண்டும் உணர்த்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.